வெல்கம் டு மை சேனல் ஜேஎம் கும் குக்கிங். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் வத்த குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு, வரமல்லி, கடலைப்பருப்பு, வரமிளகா, சோம்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, சுண்டவத்தல், புளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, வெள்ளைப்பூடு, தக்காளி. ஒரு கடாயில் மசாலாக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி சோம்பு, வெந்தயம், வெங்காயம், வெள்ளைப்பூடு, வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. அது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் புளிக்கரைசலை ஊற்றி உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே அரைச்ச பவுட்ரு அதோடு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி சுண்டவத்தலை போட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததை ஏற்கனவே கொதிக்கிற குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வத்த குழம்பு ரெடி. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.